சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை லாரிகள் மூலம் விற்பனை செய்த வகையில் 96 கோடியே 10 லட்சம் ரூபாயை ஜிஎஸ்டியாக செலுத்தும்படி சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு மத்திய ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை லாரிகள் மூலமாக விற்பனை செய்ததற்காக 96 கோடியே 10 லட்சம் ரூபாயை ஜிஎஸ்டி வரியாக செலுத்த வேண்டும் என்று சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்துக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விசாரித்தார். அந்த விசாரணையின் போது இந்த ஜிஎஸ்டி வரம்பில் அரசு சேவை வழங்கக்கூடிய இந்த நிறுவனம் ஜிஎஸ்டி வரம்பில் விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு இது சம்பந்தமாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பாணை வெளியிட்டிருக்கிறது என்று ஜிஎஸ்டி தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் குழாய் மூலம் விநியோகம் செய்வது மட்டுமல்லாமல், குடிநீர் விநியோகம் செய்வது மட்டுமல்லாமல், வர்த்தக நிறுவனங்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் லாரிகள் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட நீரை விற்பனை செய்வதால் அது ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் வரும் என்பதால் இந்த வரி செலுத்தும்படி பிறப்பித்த உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்று ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி இந்த வரி செலுத்த கூறி பிறப்பித்த உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய முன் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தினுடைய விளக்கத்தை கேட்கவில்லை எனவும், குடிநீர் விநியோகிக்கப்பட்டதா அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீர் விநியோகிக்கப்பட்டதா என்பதை தெளிவுபடுத்தாமல் வரி செலுத்தும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறி அந்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். அதே சமயம் 3 கோடி ரூபாயை 6 வாரங்களில் செலுத்தும்படி குடிநீர் வழங்கல் வாரியத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த தொகையை செலுத்திய 3 மாதங்களில் குடிநீர் வழங்கல் வாரியத்திற்கு உரிய வாய்ப்பை வழங்கி அவர்கள் தரப்பு விளக்கத்தை கேட்டு புதிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.